பரபரப்பா நிக்க நேரம் இல்லாம போயிட்டு இருக்க இந்த வேலையில வாங்கல நைஸா ஒரு டீ சாப்பிட்டு பேசிட்டே வரலாம். இது உங்க ஒலிவட்டம். நான் உங்க ராஜ். பேசுறதுக்கு நமக்கு எதுவும் இல்லையா என்ன? வாங்க பேசலாம். கொஞ்சம் சத்தமா இருக்கு. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2001 ஸ்பேஸ் ஒடிசிலோட ஃபஸ்ட்டு சீக்வன்ஸு அதுதான் ஞாபகம் வரும். எப்போனா எனக்கு மட்டும் இல்லை, நம்ம ஜென்ரேஷனில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்குருடா பார்த்த ஒரு அதிகாரம் வந்து ஒரு பொதுமக்களை நசுக்கிற ஒரு விஷயம் எதுன்னா, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ப்ரொட்டஸ்ட்டில் நடந்த ஷூட்டிங்ஸு. அதில் என்னென்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார். அவர் கையில் வந்து ஒரு வேன் மேலே ஏறி அவரோட அந்த ரைஃபிளில் கொடுத்து ஷூட் பண்ண சொல்கிறதுக்கு ஆர்டர் வருது. அவர் கண்ணில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது, ஒரு வெறி இருக்குது. அதாவது இத்தனை நாள் தனக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்குது. எனக்கு தெரியல, அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு ஒரு என்கவுண்டர் மீன்ஸ் நான் அந்த என்கவுண்டரை சொல்லலை. ஃபஸ்ட்டு அதை உபயோகிக்கிற ஒரு ஃபஸ்ட்டு சான்ஸ் அவருக்கு கிடச்சிதான்னு எனக்கு தெரியல. ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அந்த வீடியோ இப்போ கூட இருக்குது. அந்த வேன் மேலே ஏறி சுடுறாரு. அப்போ வந்து எனக்கு அந்த 2001ஓட ஸ்பேஸ் ஒடிசியில் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் கடைசியாக என்ன நடக்குதோ அது ஞாபகம் வரும். நம்மலாம் வந்து குரங்குலேருந்து மனுஷனாக பிறந்தோமான்லாம் தெரியல. ஆனால் கையில் வந்து ஒரு ஆயுதம் வந்துருச்சுன்னா அதிகாரம் வந்துருச்சு. பணம் வந்துருச்சுன்னா அதிகாரம் வந்துருச்சு. எல்லா பலமுமே ஒரு விதத்தில் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குது. அந்த அதிகாரத்தை கொடுக்கும்போது நாமளாவே நடந்துக்கிறோமா அப்படின்ற கேள்வி இருக்குது. நம்மளுடைய நார்மலான நம்மளோட கேரக்டர் என்ன? நம்ம மற்றவங்ககிட்ட பேசுகிறது என்ன? தெரியாதவங்க கிட்ட நம்ம பழகுற விதம் என்ன? இது எல்லாமே வந்து பணம், பதவி, புகழ், அதிகாரம் முக்கியமாக இதெல்லாம் கையில் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே நடந்துக்கிறோமான்ற ஒரு கேள்வி வந்தது. ஸ்னோலின் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸ்னோலின்றவங்க அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட ஒரு இளம் பெண் இல்லையா? நான் வந்து இன்னொரு பெண்ணை பற்றி படிக்க ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிது. அவங்க பேர் ரத்னமேரி. ரத்னமேரி வந்து இன்னும் முன்னாடியே இதே மாதிரி ஒரு போராட்ட களத்தில் இதே மாதிரி ஒரு அதிகார வர்க்கத்தின் நசுக்கல்ல ஒரு போலீஸோடைய பிடியில் இறந்து போன ஒரு பெண்மணி. அவங்க மட்டும் இறக்கல, அவங்களுடைய 1.5 வயது மகனும் சேர்ந்து இறந்த ஒரு விஷயத்த பார்த்தேன். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். மாஞ்சோலை எஸ்டேட்டை பற்றி சின்ன குறிப்புகள் மட்டும் அதில் சொல்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. பட் மாஞ்சோலை எஸ்டேட்டோட இஷ்யூ வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பெரிய இஷ்யூ. நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. யூடியூப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த இஷ்யூஸ் பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. முக்கியமாக நான் ஒருத்தரோட சேனலில் வந்து முழு கதையை அவர் போட்டிருந்தார். பிக் பேங் போகன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் வந்து அவர் தெளிவாகவே இதை பற்றி போட்டிருக்காரு. நானும் அந்த வீடியோஸை கொஞ்சம் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்னென்னா, இந்த மாஞ்சோலை எஸ்டேட் எங்கே இருக்குன்னா, சிங்கம்பட்டி ஜமீன்தார் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபாரஸ்ட் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அது வந்து இப்போ நம்ம டீ எஸ்டேட்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே சவுத் இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்ததுன்னா, கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நீல்கிரிஸில் இருக்குது. அதை தொடர்ந்து நீல்கிரிஸ் இஸ் ஹில் ரேஞ்ச் இல்லையா? அது ஒரு மலைத்தொடர். அதை தாண்டி ஆனைமுடி மலைத்தொடர் இருக்குது. அதில் தான் நம்மளுடைய பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற வால்பாறை, அது எல்லாமே வந்து ஆனைமுடி, ஆனைமலை, இது எல்லாமே அதுதான். அந்த மலைத்தொடரில் நிறைய டீ எஸ்டேட்டுங்களை நீங்கள் பார்க்கலாம். அதை தாண்டி வந்தீங்கன்னா நீங்கள் கொடைக்கானலில் பார்க்கலாம். ஆப்வியஸ்லி ஊட்டியில் நீல்கிரிஸ்லேயே ஊட்டி பற்றின டீ எஸ்டேட்லாம் அடங்கிரும்னு வைங்க. கொடைக்கானலில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். கொடைக்கானலை தாண்டி வந்தீங்கன்னா குமுளியை தாண்டி, குமுளிக்கு இந்த பக்கம் இருக்கிற மூணாறு, அந்த பக்கம் இருக்கிற தேக்கடி, அதை தாண்டி போகிற எல்லா மலைத்தொடர்கள்லையும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த சிங்கம்பட்டி ஜமீன்தார் ஃபாரஸ்ட்டுடைய டீ எஸ்டேட்டு, காஃபி எஸ்டேட்லாம் நமக்கு இருக்குது. ஸோ இது வந்து பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி.
ட்ரேடிங் கார்ப்பரேஷன் பிபிடிசி அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து குத்தகைக்கு எடுத்து இதை 99 இயர்ஸாக நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் ஹை லெவலில் அந்த 19 இயர்ஸ் முடிய போகுதுன்ற பிரச்சனை இப்போ போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு எபிசோடில் இப்போ இருக்கிற கரண்ட் பிரச்சனைகளை பேசணுன்றது என்னோட ஆசை. அது எந்த அளவுக்கு நிறைவேறுதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம பேசுறது கொஞ்சம் பின்னால் இருக்கிற கதைகள். இது எப்படி வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிற சிங்கம்பட்டி ஜமீன்தார் அவருடைய கையில் இருந்த ஒரு இடம். அதனால தான் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு பேரும் சிங்கம்பட்டி ஜமீன்தார் ஃபாரஸ்ட்டு. அவர் கையில அந்த இடம் எப்படி வந்தது? அது எப்படி இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் கையில லீஸ்க்கு 99 இயர்ஸ்க்கு போச்சு அப்படின்றதுக்கெல்லாம் பெரிய கதைகள் இருக்கு. பின்னால தேட தேட அது அப்படியே ஒரு செயின் மாரி போயிட்டே இருக்கு. அதுக்கும் ரத்னமேரிக்கும் நெறைய தொடர்புகள் இருக்கு. அதனால தான் நம்ம அந்த கதைய பேசுவோம். என்னன்னா, ஆ திருவிதாங்கூர் அப்படின்ற உங்களுக்கு தெரியும் பிரசிடென்சி ஒண்ணு இருந்தது. ட்ரிவாண்ட்ரம்ல. அங்க வந்து மார்த்தாண்டவர்மர்னு ஒரு கிங் இருந்திருக்காரு. அவருக்கும் அவருடைய பங்காளி சண்டைக்கும் நடுவுல வந்து மார்த்தாண்டவர்மர் வந்து சிங்கம்பட்டி ஜமீன்தார வந்து சப்போர்ட்க்கு கூப்பிடுறாரு. பட் என்ன ஆகுது, சிங்கம்பட்டியோட இளவரசர் வந்து அந்த சண்டையில இறந்து போயிடுறாரு. அந்த இறந்ததுக்கு காம்பன்சேஷனா இந்த ட்ரவாங்கூர் ராஜா வந்து இந்த எத்தனையோ ஏக்கர் நான் பார்த்த வரைக்கும், இவ்வளவு ஏக்கர் 74,000 ஏக்கர் நிலத்த வந்து சிங்கம்பட்டி ஜமீன்தார் குடும்பத்துக்கு எழுதி வைக்கிறாரு. அதுக்கு காம்பன்சேஷனா. எனக்காக சண்டை போட்டு உயிர் தியாகம் பண்ணதுக்காக அந்த காம்பன்சேஷன குடுக்குறாரு. 74,000 ஏக்கர்கள். இது என்ன ஆகுது, 1918 வரைக்கும் இது வந்து சிங்கம்பட்டி ஜமீன்தார் ஃபேமிலி தான் இத மேனேஜ் பண்ணிட்டுருக்காங்க இந்த இடத்த. அது வெறும் காடு தான். ஒரு இப்ப இருக்கிற டீ எஸ்டேட் எல்லாமே ஒரு காலத்தில காடுகளா இருந்தது. பழங்குடி மக்கள் வாழ்ந்த மலைத்தொடர்களா, காடுகளா தான் இருந்தது. அதுல அது வந்து டீ எஸ்டேட்டா மாறுனதே ஒரு பெரிய அ அ ஒரு நம்ம இயற்கைய அழிச்சு, சுரண்டி அதுக்கப்புறம் மாத்துன ஒரு விஷயம் தான். மேற்கு தொடர்ச்சி மலை படத்துல நெறைய அத பத்தி சொல்லியிருப்பாங்க. 1918வது வருஷம் இது வந்து என்ன ஆகுதுன்னா, சிங்கம்பட்டி ஜமீன் வந்து 99 இயர்ஸ்க்கு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷனுக்கு லீஸ் குடுக்குறாங்க. அது எதனாலன்னா, அந்த கதைய கேட்கறதுக்கு திருநெல்வேலியிலருந்து மெட்ராஸ்க்கு போ வேண்டியதா இருக்கு. ஸோ மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு காலேஜ் பிரின்சிபல். அவர் பேர் வந்து ம்ஹ்ம். ஆ டீலா ஹே அப்படின்றவர் வந்து ஒரு காலேஜ் ரன் பண்றாரு. காலேஜ் பிரின்சிபலா இருந்து ரன் பண்றாரு. ஸ்கூலோட பேர் காலேஜ் ஸ்கூல்லாம் ஒண்ணு தான் அப்போ. நியூவிங்டன் ஸ்கூல் அப்படின்னு. அந்த நியூவிங்டன் ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜமீன்தார்கள்லாம் பிரிட்டிஷோட சேர்ந்து ஆ ஒரு மாரி கைகோர்த்து நடக்க வேண்டியதா இருக்கட்டும், பிரிட்டிஷோட சேர்ந்து ஒப்பந்தங்கள் சைன் பண்றதா இருக்கட்டும், மீட்டிங் நெறைய போறதா இருக்கட்டும், எட்டிகேட்ஸ் எல்லாம் சொல்லி தர ஒரு காலேஜா இது இருந்திருக்கு. அதனால எல்லா தமிழ்நாட்டுல, சவுத் இந்தியால இருக்கிற மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ள இருக்கிற எல்லா ஜமீன்தார்ஸும் அவங்களுடைய பசங்களையும், அவங்களுடைய வாரிசுகளையும் அந்த ஸ்கூல்ல வந்து ட்ரெய்னிங்க்கு அனுப்புறது வந்து வழக்கமா இருந்திருக்கு. அந்த டைம்ல என்ன ஆயிருக்கு, அ 1919ல 1918 டூ 1919ல அந்த பிரின்சிபல் டீலா ஹே அப்படிங்கிறவர் வந்து கொல்லப்படுறாரு. அந்த ஸ்கூல்ல வந்து அ இந்த சிங்கம்பட்டி ஜமீனோட வாரிசு ஒருத்தவங்க வந்து படிக்கிறாங்க. அதே இடத்துல இன்னும் நெறைய ஜமீன்தார்களுடைய வாரிசுகளும் படிக்கிறாங்க. ஸோ அந்த கொலை யார் பண்ணதுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஒரு ஒரு மாரி அன்சால்வ்ட் மிஸ்டரியா தான் இன்னைக்கு வரையும் இருக்கு. த மெட்ராஸ் மர்டர் 1919ன்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு YouTubeல அண்ட் நெறைய விக்கில நெறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதில சிங்கம்பட்டி ஜமீன்தார் வந்து ஜமீன்தாருடைய அ ஜமீன்தார்னா நான் யார சொல்றேன், அவங்களோட ஹேரையும் அதே பேர வச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ரூவரா ஐ விட்னஸா போய் சரண்டர் ஆயிட்டு, அவர் என்ன சொல்றாரு, கூட படிச்ச ஒருத்தருடைய அ அ முயற்சி தான், கொலை தான் இது அப்படின்னு சொல்றாரு. ஆ அந்த அப்ரூவர் ஆயி அவர் வாக்குமூலம் குடுத்தத கடைசில கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கல. அதுல நெறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. அவர் பொய் சொல்றதா நெனச்சு, அத அக்செப்ட் பண்ணிக்காம என்ன பண்ட்டாங்க, கேஸ குளோஸ் பண்ணி வச்சதா மட்டும் தான் அந்த கதைகள் இருக்கு. அதுக்கு மேல அந்த கத வந்து இன்னைக்கு வரையும் சால்வ் ஆகாத ஒரு மிஸ்டரியா தான் இருக்கு. தி மெட்ராஸ் மர்டர். அந்த கேஸ் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த கேஸ நடத்துறதுக்கு சிங்கம்பட்டி ஜமீனுக்கு நெறைய பணம் செலவழிக்க வேண்டியதா இருந்தது. ஏன்னா கேஸ் வந்து சென்னையிலருந்து பாம்பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டார். ஏன்னா அந்த டீலாஹே வந்து ரொம்ப பெரிய ஆளா இருந்திருக்காரு. இந்த கேஸோட முக்கியத்துவம் பிளஸ் இப்ப இருக்கிற அந்த ஜமீன்தாரோட ஆ அ இளவரசர்கள பாதுகாக்கணும். அவங்களுக்கு வேற எதுவும் பிரிட்டிஷால எதுவும் பிரச்சனை வந்துரக்கூடாதுன்னு கேஸ பாம்பேக்கு மூவ் பண்ணதால,
போயிட்டு வர செலவுலேருந்து எல்லா அ செலவையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 99 இயர்ஸ்க்கு இந்த சிங்கம்பட்டி ஜமீன்தார் ஃபாரஸ்ட்ல இருக்கிற இந்த அ மாஞ்சோலை டீ எஸ்டேட்ட வந்து பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனிக்கு குத்தகைக்கு விட்டுருக்காங்க. அப்படிதான் முதல்ல அவங்க கையில போயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, காடுகள அழிச்சு டீ எஸ்டேட்டுக்குள்ள போட்டு, டீ எஸ்டேட்டுக்குள்ள கூலிகள எப்படி கூப்பிடுவாங்கன்னா, எங்கெல்லாம் பண்ணை அடிமைகள் இருக்காங்க. இதே ஜமீன்தார் கீழ பண்ணை அடிமையா வேல பார்த்து, கூலியே கிடைக்காம, அ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, சொந்தத்துக்கு நிலம் வாங்குறதுக்கு வழி இல்லாம, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இல்லாம, கடைசி வரைக்கும் அடிமையா, செருப்பு போட முடியாம, துணி போட முடியாம, மான மரியாதை இல்லாம இருக்கிற கூலிகள மட்டும் தான் ஏஜென்ட்ஸ வச்சு அந்த டீ எஸ்டேட்டுக்கு இழுக்குறாங்க. இந்த கதைகள் 1920ஸ்ல நடக்கிறத தான் நம்ம ரெட் டீல பார்த்தோம். 1920ஸ்ல ஆனைமலை டீ எஸ்டேட்டுகள்ல வந்து எப்படி ஏஜென்ட்ஸ வச்சு ஒரு ரூ. 40 கடன் குடுத்து, கடனாளி ஆக்கி அவங்கள கூட்டிட்டு வந்து, அங்கேயே வச்சு திரும்ப 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 அவங்க கிட்ட இருந்து உழைப்பையும் சுரண்டி, காசையும் சுரண்டி, வட்டிக்கு சுருண்டி, திரும்பவும் மறுபடியும் அவங்கள கடனாளி ஆக்கவே ஆக்கி, ஆக்கி, ஆக்கி அதே அந்த சர்க்கிள்குள்ளவே எப்படி வச்சாங்கன்ற சிஸ்டம்லாம் நம்ம போன எபிசோட்ல கேட்டோம். அந்த மாரி இது வந்து டீ எஸ்டேட்டா மாறியிருக்கு. இதுல நடுவுல நெறைய பிரச்சனை பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனிக்கு நடந்திருக்கு. என்னன்னா, ஆ 1951ல இப்போ நம்ம போன எபிசோட்ல பேசின உழைப்பு சுரண்டல், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார, மருத்துவ வசதி இல்லாத பிரச்சனைகள், உடல் உபாதைகள், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கூலி கிடைக்காதது, விடுப்பு கிடைக்காதது, பெண்களுக்கான மகப்பேறு விடுப்பு கிடைக்காதது, ஆ நோய்கள் இருந்தா நோய் தொற்று பரவறத தடுக்கிறது, ஆஸ்பத்திரி இந்த மாரி எந்த ஒரு அ ஃபெசிலிட்டீஸும் இல்லாதது கவர்மெண்ட்டுக்கு எப்ப போய் சேர்ந்திருக்குன்னா, 1951ல தான் போய் சேர்ந்திருக்கு. 1951ல பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்து இந்திய கவர்மெண்ட்டால அ என்ன சொல்றது? அந்த ஆக்ட் கொண்டு வராங்க. இது வந்து சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறமா நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்தியா ரிப்பப்ளிக் ஆனதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்த சில சட்டங்கள்ல இதுவும் ஒண்ணு. இதோட சேர்ந்து 52ல மைன்ஸ் ஆக்டும் வந்திருக்கு. ஸோ மைன்ஸ் ஆக்டும், பிளான்டேஷன் லேபர் ஆக்டும் கிட்டத்தட்ட ஒரே டைம்ல தான் வந்திருக்கு. இது எல்லாமே அங்க இருக்கிற தொழிலாளர்களுடைய உரிமைகள் பத்தின பிரச்சனை, வாழ்வாதாரம் பத்தின பிரச்சனை, அவங்களுக்கு விடுப்புகள் எவ்வளோ குடுக்கணும், ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும், இதுக்கான நெறைய விஷயங்கள் அந்த ஆக்ட்ஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். அதாவது 6 நாளைக்கு ஒரு நாளும் 8 மணி நேரம் வேலைன்ற கணக்கு. ஒரு நாள் கண்டிப்பா விடுப்பு குடுக்கணும். ஆ உடம்பு முடியலன்னா லீவ் போட்டா, அதுக்கு வந்து எப்படி அ பே பண்ணணும். ஓவர் டைம் பார்த்தா டபுள் த பே பண்ணணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து அதுல இருக்கு. அந்த ஃபுல் ஆக்ட்ட படிச்சோம்னா, அதுல நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, 1952ல இந்த பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் கூடவே நம்ம இன்னொன்னு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நெறைய நடந்திருக்கு. அதுல வந்து ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட்ன்னு ஒண்ணு நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. என்ன ஜமீன்தார் வந்து இருக்கக்கூடாது, ஒழிக்கணும் அப்படின்றது. அப்போ என்ன ஆயிருக்குன்னா வந்து 2 ஜமீன்தாரி அண்ட் ரயத்வாரி அப்படின்னு 2 ஆ சிஸ்டம்ஸ் நம்மகிட்ட இருந்தது. ரயத்வாரின்னா வந்து அங்க அது விவசாய நிலமா இருந்ததுன்னா, யாரு விவசாயம் பார்க்குறாங்களோ அவங்க டைரக்ட்டா டாக்ஸ் பே பண்ணா போதும். ஜமீன்தாரியா இருந்தா, ஜமீன்தார் வந்து விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கி, அத பாதி அவர் எடுத்துக்குவாரு. மீதி பாதி பிரிட்டிஷ்க்கு குடுப்பாரு. ஒரு மீடியேட்டரா, புரோக்கரா மட்டும் தான் இருப்பாரு. ஸோ இந்த ஜமீன்தாரி ஒழிப்பு திட்டத்தில என்ன ஆயிருக்கு, இந்த சொத்துக்கள் சிங்கம்பட்டி ஜமீன்தாருக்கு உட்பட இருக்கிற எல்லாமே அரசுடைமை ஆக்கப்படுகிறது அப்படின்ற அ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷனுக்கு போது. ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, திரும்பவும் அவங்க லீஸ்க்கு எடுத்த அக்ரீமெண்ட்ட காமிச்சு, இத வந்து ஓவர் ரைட் பண்றதுக்கு நெறைய ட்ரை பண்றாங்க. அப்போதைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்ன்மெண்ட், தமிழ்நாட்டுல இருந்த காங்கிரஸ் கவர்ன்மெண்ட், அந்த அ மொத்தமா எத்தன ஹெக்டேர்னா 22,000 ஹெக்டேர் காடுகள். அந்த காடுகள வந்து அந்த 99 வருஷம் லீஸ் அக்ரீமெண்ட் முடியிற வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு அலோவ் பண்றாங்க. ஆனாலும், ஒரு பார்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்ன்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அத எப்படியோ ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள கொண்டு வரணுன்ற முயற்சிகள் நடந்துட்டே இருக்கு. 1955லேருந்து 1997 வரைக்கும் அவ்வளோ காட்டையும் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டா மாத்துறதுக்கு நெறைய ட்ரை பண்ணாங்க. ஆனா, இந்த ரயத்வாரி பட்டா அந்த சிஸ்டம காமிச்சு, அ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில விவசாயம் பண்றதா விவசாயமும் இந்த அ பயிரிடுற டீ, காஃபி அந்த மாரி பயிர்கள்லாம் வச்சு அதுக்குள்ள தானே வரும்.
ஸோ அத வந்து எடுக்க முடியாது. அதுக்கு ரயத் வாரி பட்டா வேணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ பொறுமையா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இடத்த கம்ப்ளீட்டா பட்டா வாங்கிட்டு ஓன் பண்றதுக்கு இவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. பட் ஏதோ அ சில நல்ல சக்திகள்னால அது கடைசி வரைக்கும் நடக்காம போயிருக்கு. 40 வருஷம் ஆயிருக்கு. அந்த இடத்துல வந்து இந்த பட்டா குடுக்க முடியாது. இந்த இடத்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டா மாத்துறதுக்கான எல்லா உரிமைகளும் அரசுக்கு இருக்குன்னு நம்ம நிரூபிக்கவே. அது இப்போ லாஸ்ட்டா ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அந்த 99 இயர்ஸ் லீஸ் முடியுது. அவங்க கிளம்பி போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்க இதுக்கு மேல ஃபைட் பண்றதுக்கோ, எதுக்குமே அவங்க ரெடியா இல்ல. பட் பிரச்சனை என்னன்னா, அங்க இருக்கிற மக்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது? என்னென்ன பெனிஃபிட்ஸ் இதுவரைக்கும் கிடைச்சது? அவங்களுடைய வாழ்க்கை இனிமே எப்படி இருக்க போகுதுன்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்ப நம்ம அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்ட் ஆயி 1998க்கு வரோம். 1998ல அங்க நிலைமை என்ன? இந்த 1951 பிளான்டேஷன் லேபர் ஆக்ட்லயும், 1955ல தமிழ்நாடுல ஒரு பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் ஒண்ணு நடந்திருக்கு. அந்த அந்த ஆக்ட் பேர் வந்து ஆ அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தார் அண்ட் கன்வெர்ட்டிங் இட் டூ ரயத்வாரி ஆக்ட்ன்னு ஒண்ணு. 1955 தமிழ்நாடு ஆக்ட். அந்த ஆக்ட் படி அவங்களுக்கு வந்து இ அ தேவைப்படுற போதுமான வசதிகள், விடுப்புகள் எதுவுமே குடுக்கப்படல. மருத்துவ வசதி இல்ல, வீடுகள் கட்டி தரப்படல. வீட்ட சுத்தி அவங்களுக்கு வந்து நடமாடுறதுக்கு இடம் இல்ல. அவங்களுக்கான கரெக்ட்டான பேமெண்ட் போய் சேர்றதில்ல. ஓவர் டைமுக்கான காசு போய் சேர்றதில்ல. லீவுக்கான காசு போய் சேர்றதில்ல. விடுப்புகள் முடியலன்னா லீவ் போடணும், லீவ் எடுக்கணும் அப்படின்றதுக்கான எந்த ஒரு பெர்மிஷன்ஸும், ரைட்ஸும் அவங்களுக்கு இல்லாம இருந்திருக்கு. வொர்க்கர்ஸ் வந்து நான் உங்களுக்கு போன கதையில படிக்கும்போது சொன்னேன். ஒரு 2 பவுண்டுக்கு தேயில கிள்ளுனா, ஒரு ஒரு பொண்ணுக்கு, ஒரு லேடிக்கு 4 அணா காசு குடுப்பாங்க. இதுதான் 1920ஸ்ல இதோடைய நிலைமை. பட் அதுக்கப்புறம் வந்த சில சட்ட திருத்தங்களால என்ன ஆயிருக்குன்னா வந்து, ரூ. 70 பெர் டே அப்படின்ற கணக்குக்கு வந்திருக்கு. அந்த ரூ. 70 பெர் டேவுமே வந்து சுத்தமா அவங்க போடுற எஃபோர்ட்டுக்கு, அவங்க பண்ற வேலைக்கு அதுக்கு அது பத்தலன்றதுக்காக, அத ரூ. 100வா இன்கிரீஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதாவது அதுல அந்த ரூ. 70ல 1 1/2 மடங்கு கேட்டிருக்காங்க. 1 1/2 மடங்கு இன்கிரீஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. மெட்டர்னிட்டி லீவ் கேட்டிருக்காங்க. ஆ வேலை பார்க்குற பெண்மணிகளுக்கு பிரேக் கேட்டிருக்காங்க. 8 மணி நேரம் தொடர்ந்து நின்னுட்டே வேலை பார்க்குற மாரி இருக்கு. அதுக்கு நடுவுல பிரேக் வேணும்னு கேட்டிருக்காங்க. இது எதுக்குமே வந்து செவி சாய்க்காத பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி வந்து அவங்களுக்கு ரேஷன ஸ்டாப் பண்ற ட்ரை பண்ணியிருக்கு. அதாவது அரை பட்னியா இருக்கிறவன முழு பட்னியா ஆக்குறது. அதே மாரி புரொட்டஸ்ட் பண்ற நெறைய பேர தூக்கி ஜெயில்ல வைக்கிறது. கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் 560 த்ரூ அதாவது 562 பேர் வந்து 2 வருஷம் ஜெயில்ல இருந்திருக்காங்க. 1998ல இருந்து 1997ல இருந்து புரொட்டஸ்ட் பண்ணதுக்காக. அதாவது எப்படி இருக்குன்னா, வீட்ல அ லைக் குளுருக்கு தாங்குற மாரி ஒரு கூரை கிடையாது. ஏதோ ஒரு தகர ஷெட்ல தங்க வச்சிருக்காங்க. 1920லேருந்தே இதுதான் நெலைமை. அவங்களால ஒரு ஆடு, மாடுகள் வளர்க்கறது, அவங்களுடைய பொருளாதார தேவைக்கு, உணவு தேவைக்கு ஆடு, மாடு வளர்க்கிறதோ, செடி, கொடிகள் வளர்க்கிறதோ, காய்கறிகள் விளையறதோ எதுக்குமே அனுமதி இல்ல. ஏன்னா, அவங்க எல்லாருமே கம்பெனிய நம்பி இருக்கணும். கம்பெனியோட ரேஷன நம்பி இருக்கணும். அப்பதான் அவன் நாளைக்கு வேலைக்கு வரலன்னா ரேஷன கட் பண்ண முடியும். அவன மிரட்டுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்கும் அப்படின்றதால. 1999ல என்ன ஆகுது, ஜூன் ஜூலையா? ஜூலை 23 ஆ சில கட்சிகள் வந்து இவங்களுக்கு எப்பவுமே அப்ப சப்போர்ட்டா நின்றுருக்காங்க. அதுல வந்து தமிழ் மாநில காங்கிரஸ், ஜி.கே. மூப்பனார் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ், கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய புதிய தமிழகம். ஆப்வியஸ்லி எப்பவுமே இந்த மாரி பிரச்சனைகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து எப்பவுமே கூடவே நிக்கும். இந்த மாரி கட்சிகள் வந்து நம்ம போய் கலெக்டர்கிட்ட இத பத்தி பேசலாம். இத வந்து அ எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். நம்ம எல்லாரும் ஒன்று திரண்டு போனா தான் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்பி, ஆ திருநெல்வேலி கலெக்டரேட்டுக்கு மனு குடுக்கறதுக்காக பேரணியா போறாங்க நடந்தே. இது நடந்தது. நடந்தப்போ என்ன ஆயிருக்கு, மிகப்பெரிய ஒரு போலீஸ் படை அங்க நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த மேப்ல இன்னைக்கும் நீங்க திருநெல்வேலி கலெக்டரேட்ட பார்த்தீங்கன்னா, கலெக்டரேட்டோட ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ் ஒரு பக்கம் இருக்கும். பக்கத்துல ரோடு இருக்கும். பக்கத்துல தாமிரபரணி இருக்கும். இந்த தாமிரபரணி வந்து ரோட ஒட்டி இருக்கும். இப்ப என்ன ஆயிருக்கு, கலெக்டரேட்டுக்கு நடந்து வரவங்க அந்த ரோடு வழியா நடந்து வராங்க. அந்த ரோட்டுக்கு 2 பக்கமும் போலீஸ். இந்த பக்கமும் போலீஸ், அந்த பக்கமும் போலீஸ். போலீஸ் வேன்களும் இருக்கு. போலீஸ் ஆட்களும் இருக்காங்க. இவங்க கையில கொடிய தவிர வேற எந்த ஆயுதமும் இன்னைக்கு வரையும் இல்ல. அது அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும்
அது நான் சொல்றது பொய்ன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எந்த சாட்சியமோ, எந்த ஆதாரமும் இல்ல. அந்த கட்சி கொடிகள தவிர இவங்க கையில எதுவுமே இல்ல. அமைதி பேரணியா உள்ள போயிட்டுருக்காங்க. இந்த தலைவர்கள், கட்சி தலைவர்களா இருக்கக்கூடிய அ கிருஷ்ணமூர்த்தி முன்னாடி நிக்கிறாரு. ஒரு ஜீப்ல வராரு. அவர் கூட இன்னும் சில பேர் வராங்க. இந்த போராட்டத்த முன்னெடுத்த சில பேர் வராங்க. மூப்பனார் அங்க இல்ல. ஆ உள்ள வரும்போது போலீஸ் கார உள்ள அலோவ் பண்ணல. அந்த பேச்சு வந்து ஒரு சலசலப்புக்கு போது. "ஏன் உள்ள அலோவ் பண்ண மாட்றீங்க? மத்த ஆஃபீசர்ஸ்லாம் உள்ள போம்போது, எங்க தலைவர் ஏன் உள்ள போக்கூடாது? மனு தானே குடுக்க போறோம். அமைதியா தானே இருக்கோம்ன்னு." அப்போ தள்ளுமுள்ளு ஏற்பட்டு போலீஸ் வந்து விரட்டடிக்க ஆரம்பிக்கிறாங்க. விரட்டடிக்க ஆரம்பிச்ச போலீஸு கண்மூடித்தனமா 2 சைட்ல இருந்தும் நசுக்கி, மக்கள என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற ஆத்துக்குள்ள தள்ளுறாங்க. ஆத்துக்குள்ள தள்ளுறாங்கன்னா, ஒரு பக்கமும், இன்னொரு பக்கமும் நசுக்குற, போட்டு அடிக்கிற, அந்த ரோட்லருந்து ஒரு சரிவு இருக்கு. ஆறு கீழ ஓடுது, ரோடு மேல இருக்கு. ஒரு சரிவு இருக்கு. அந்த சரிவுல இறங்கி ஓடுறான் மொத்த பேரும். ஆ ஆம்பளைங்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே இறங்கி ஓடுறாங்க. என்னன்னா, ஆ அந்த இடத்துல பேரணியா போகும்போது, ஆ இவரு தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அமைதியா உட்கார சொல்றாங்க. இங்க தர சுடுதுன்னு எல்லாருமே செருப்ப கழட்டிட்டு, செருப்பு மேல உட்காந்துருக்காங்க. செருப்புகள்லாம் அப்படியே ரோட்ல இன்னிக்கும் இருக்கு. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா அதில தெரியுது. செருப்பு மேல உட்காந்துருக்காங்க. இந்த நிலைமையில ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு போலீஸ் விரட்டி அடிக்க ஆரம்பிக்குது. மொத்த பேரும் ஆத்துக்குள்ள குதிக்கிறாங்க. இது வந்து து தூத்துக்குடி விஷயத்துல இது நடந்திருக்கு. இது வந்து இந்த த கிரேட்டஸ்ட் வொர்க்ஷாப் கத ஐ ஹவ் எவர் ஹர்ட். சொலகர் தொட்டியா இருக்கட்டும், ஆ விடுதலை படமா இருக்கட்டும், வீரப்பனோட தேடுதல் வேட்டையில நம்மளுடைய தமிழக அதிரடிப்படை பண்ண அந்த வொர்க்ஷாப் விஷயமா இருக்கட்டும். இது எல்லாமே ஒண்ணு தான். உன் கையில ஒரு லத்தி இருக்கு. ஒரு அதிகாரம் இருக்கு. நீ சாதாரணமா இருக்கிற ஒருத்தன போட்டு நசுக்கலாம். அப்படின்னு ஒருத்தன் கையில ஒண்ணு ஒரு ஒரு அத்தாரிட்டி குடுத்துட்டா, அவன் எவ்வளோ பெரிய மிருகமா ஆகுறான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பயமா இருக்கு. அது அத ஒத்துக்கவே முடியல. அதனால தான் நான் அந்த ஸ்பேஸ் ஒடிசி ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியதா போச்சு. அதுவரைக்கும் ஒண்ணும் தெரியாதவன், அவனும் தமிழன் தான். எனக்கு எனக்கு என்னால ஏத்துக்க முடியாத விஷயம் வந்து, நம்ம எத்தன நாளைக்கு வந்து கார்ப்பரேட்ஸ குறை சொல்லுவோம்னு எனக்கு தெரியல. ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு அ உ கார்ப்பரேட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இவனுக்குள்ள இருக்கு. அது வந்து அன்னைக்கு இருந்த திமுக அரசு, இன்னைக்கு வரைக்கும் அந்த களங்கத்த துடைக்க முடியாம இருக்கு. இது வந்து அதிமுக அரசுல மட்டும் தான், தூத்துக்குடியில மட்டும் தான் நடந்ததான்னு கேட்டா இல்ல. இந்த பிரச்சனைக்கு வந்து முழுக்க முழுக்க காரணமா அன்னைக்கு இருந்த திமுக அரசா தான் இருந்திருக்கு. 1999ல. ஏதோ ஒரு கார்ப்பரேட்டோட உந்துதல், இன்ஃப்ளூயன்ஸு, அவன் பண்ற சட்டம், அதுதான் பண்ணுது. பட் எல்லாருக்கும் ஒரு தனியா ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படி ஒரு போலீஸ்காரனால சக தமிழன, தமிழ் பேசுற ஒருத்தன அடிச்சு ஆத்துக்குள்ள தள்ள முடியும்? ஒரு ஒரு பொண்ண அடிச்சு தள்ள முடியும்? ஒரு கைக்குழந்தைய அடிச்சு தள்ள முடியும்? என்ன இருக்குன்னா, மொத்த பேருமே ஆத்துக்குள்ள குதிச்சுட்டாங்க. அந்த பக்கமா கரை ஏறுறதுக்கு. நெறைய பேர் அடிச்சிருக்காங்க. எதுக்கு எப்ப அடிச்சிருக்காங்கன்னா, பின்னாலயே விரட்டியிருக்காங்க. எல்லாரும் ஆத்துக்குள்ள குதிச்சு அந்த பக்கம் எந்திரிக்கிறதுக்கு போறாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னா, எல்லாருக்கும் மோஸ்ட்டானவங்களுக்கு நீச்சல் தெரியும். ஆனா, ஆத்துக்குள்ள குதிச்சவன இறங்கி, நீச்சல் அடிக்கிறவன நீங்க அடிச்சீங்கன்னா தலையில, அவன் எப்படி நீந்துவான்? இந்த பிரச்சனை தான் இருக்கு. இப்ப ரத்னமேரி 1 1/2 வயசு குழந்தையோட ஆத்துக்குள்ள குதிக்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கரமா அடிபடுது தலையில. குழந்தைய விட்டுர்றாங்க. குழந்தைய தேடுறாங்க. குழந்தை கிடைக்கல. அவங்கள அடிக்கிற அடியில, அவங்க ஆத்துக்குள்ள மூழ்கி இறந்துர்றாங்க. குழந்தையும் ஆத்துக்குள்ள இறந்துருது. என்னன்னா, ரத்னமேரி கரெக்ட்டா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால அவங்க ஊர்ல, மாஞ்சோலை எஸ்டேட்ல வேலை பார்க்குறவங்கள பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். மோஸ்ட்டான பீப்பிள் எல்லாருமே தலித் மக்களா இருக்காங்க. இப்ப பிரச்சனையே அதுதான். அந்த போலீஸ்காரன் அடிக்கும்போது சும்மா அடிக்கல. நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கு ஒரு கட்சியா? நீ எல்லாம் போராட்டம் பண்ண வந்துட்டியான்னு திரும்ப திரும்ப கேட்பாங்க. அது நம்ம நம்ம ஆளுங்களுக்குள்ள எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஒரு மோசமான வியாதி தான் அது. ஆ "சோத்துக்கு இல்லாதவனுக்கு இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு கேட்கறது. கேட்டா வந்து தமிழன், தமிழன், தமிழன் சொல்றது. இப்ப ரத்னமேரியும் இறந்துட்டாங்க. அவங்க குழந்தையும் இறந்துருச்சு. கரெக்ட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரத்னமேரி வந்து அவங்க ஊருக்குள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில வந்து ஒரு பையன் கிணத்துல விழுந்து தத்தளிக்கும்போது குதிச்சு காப்பாத்துனவங்க. அந்த அளவுக்கு நீச்சல் தெரிஞ்ச துணிச்சலான ஒரு பெண்மணி. இதே மாரி நீச்சல் தெரிஞ்ச பல பேர் வந்து இந்த ஆத்துக்குள்ள மூழ்கி இறக்குறாங்க. மொத்தம் 17 பேரு. ஆ ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி இருக்கு. 1 ஹவர் டாக்குமெண்ட்ரி. நதியின் மரணம்னு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான டாக்குமெண்ட்ரி.
கண்டிப்பா ஆ லேசான மனசு இருக்கிறவங்க யாராலயும் பார்க்க முடியாது. ஏன்னா, அந்த சடலங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கூட மாஃப் பண்ணாம போட்டுருக்காங்க. அது கடைசியா அந்த 17 பேர் எப்படி இருந்தாங்கன்னு நெறைய பேர காணோம். இப்ப நெத்தியிலேயே கன் ஷாட்ல சுட்டு கொன்ன ஒரு பையனுடைய உடல கடைசி வரைக்கும் காணோம். இந்த மாரி நெறைய பேரோட உடல காணோம். அத போலீஸ் வந்து கன் ஷாட்ல கொன்னதா இருக்கக்கூடாதுன்றதுக்காக, இந்த வல்லநாடு இந்த மாரி பக்கத்துல இருக்கிற மலைத்தொடர்கள்ல கொண்டு போய் எரிச்சதா இன்னைக்கு வரையும் நெறைய அக்யூசேஷன்ஸ் இருக்கு. ஆ இது என்னன்னா, ஆ அன்னைக்கு நடந்த இந்த 17 கொலையும் போலீஸ் அடிச்சு கொன்னதா இருக்கக்கூடாதுன்றதுக்காக, எல்லா கொலைகளும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தண்ணீரில் மூழ்கி இறந்ததா மட்டுமே தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த வடு வந்து இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே ஆறல. அ எல்லாருக்குமே ரத்தம் வந்திருக்கு. மூக்குல, பின்தலையில, முதுகுல, முகத்துலன்னு காயங்கள் அங்கங்க இருந்தாலும், காயங்கள் பத்தின எந்த குறிப்பும் இல்லாம தண்ணீல மூழ்கி இறந்துட்டாங்க. இது என்னன்னா, பாதி போலீஸ் வந்து அவசரப்பட்டுருச்சு. இவங்க தண்ணீல குதிச்சாங்க, இறந்துட்டாங்கன்னு மட்டும் இருக்கே தவிர, போலீஸ் கொன்னதா இல்ல. அதுதான் இதுல இருக்க பெரிய பிரச்சனை. இப்ப எப்படி வந்து வீரப்பன் கேஸ்ல ஒர்க் ஷாப்ல வச்சு இவங்க எங்கெங்க வச்சு ஷாக் குடுத்தாங்க, எப்படிலாம் தலைகீழ கட்டி தொங்க விட்டாங்க, எந்தெந்த உறுப்புல ஷாக் குடுத்தாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, இவங்கலாம் வீரப்பனுக்கு சாப்பாடு குடுக்குறவங்க, வீரப்பனோட வப்பாட்டிங்க. இவலாம் வீரப்பனோட புள்ளைய வயித்துல சுமக்கிறவன்னு கன்னாபின்னான்னு வந்து ஆ அவங்க பேர்ல வந்து அக்யூசேஷன்ஸ் போலீஸ் தரப்புல வைக்கப்பட்டுச்சோ, அந்த மாரி. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. ஆ அந்த ஊழல் வந்து சரி செய்யப்படல. உறவினர்கள் யாருமே வந்து சடலத்த வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த சடலங்கள வாங்கல. கடைசில கவர்மெண்ட்டே அந்த ஒரு 3, 4 பேர் உடல தவிர மீதி எல்லாம் கவர்மெண்ட்டே அடக்கம் பண்ணிட்டாங்க. வாங்குறதுக்கு யாரும் ரெடியா இல்ல. அவங்களுக்கு எப்படியாவது அத முடிச்சாகணும். அதனால வந்து அவங்க சடலங்கள அவங்களே புதைக்க வேண்டியதா போச்சு. இப்படி தான் அந்த கதை முடிஞ்சது. ஸோ ஸ்னோலின பத்தி தெரிஞ்ச நமக்கு வந்து ரத்னமேரிய பத்தியும் தெரியணும் அப்படின்றது தான் இதோடைய ஒரே ஒரு எண்ணம். நெறைய பிரஸ்ஸோட ஃபோட்டோஸ் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ரில நெறைய ரியல் ஃபுட்டேஜ் இருக்கு. லைவ் ஃபுட்டேஜ் இருக்கு. அது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்தது. நெறைய பிரஸ் ஒர்க்கர்ஸ அடிச்சிருக்காங்க. நெறைய கேமராஸ தூக்கி போட்டுருக்காங்க. வெளிய வராமவே நெறைய பேர் இருக்காங்க. நெறைய ஃபோட்டோஸ் இருக்கு. நெறைய ஆதாரங்கள் இருக்கு. இந்த ஜாலியன் வாலாபாக் கொலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே அந்த ரங் தே பசந்தில கம்பேர் பண்ணுவாங்க. அது ஒரு ரொம்ப வண்டர்ஃபுல்லான கம்பேரிசன். அந்த படத்தோட கிளைமாக்ஸ்ல. அது பிரிட்டிஷா இருந்தாலும் சரி, அது இந்தியன் கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா இருந்தாலும் சரி, பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷனா இருந்தாலும் சரி, அதிகாரத்துக்கு எதிரா ஒரு சாதாரண குடிமக்கள் எப்படி நடத்தப்படுவாங்கன்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அது. வேற என்ன? ஆ இப்ப இன்னும் நெறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. அத பத்திலாம் இன்னொரு நாள் கண்டிப்பா பேசலாம். அந்த சைடு நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். ஆத்துல இந்த பக்கம் குதிச்சவங்க, அந்த பக்கம் மேலே ஏறி நெறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா? புரொட்டஸ்ட்ல கலந்துக்கிட்டவங்க நெறைய பேரு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் கலந்துட்டு இருக்காங்க. 562 பேர் ஆல்ரெடி சிறையில இருந்தவங்க. இந்த மாரி முன்னாடி நடந்த புரொட்டஸ்ட்லலாம். அந்த பக்கம் மேல ஏறுனோனே, இந்த பக்கம் சுத்திட்டு போய் அடிச்சிருக்காங்க போலீஸு. அந்த அடி தான் ஹெவியா இருந்திருக்கு. இந்த பக்கம் தொரத்துனவங்க, அந்த பக்கம் எதிர்ல போய் நின்னு திரும்பவும் அடிச்சிருக்காங்க. நெறைய பேர் அங்க இருக்கிற வீடுகள்ல போய் ஒளிஞ்சுகிட்டு, அவங்க கால்லலாம் வந்திருக்காங்க. எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கால்ல வந்திருக்காங்க. நெறைய பேர் வந்து ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. ஈர துணியோட போகாதீங்கன்னு வேற துணி குடுத்துருக்காங்க. அத மாத்திட்டு வெளிய சொல்லியிருக்காங்க. அந்த மாரிலாம். நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கு வந்து போராட்டம் ஒரு 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 விஷயமா? உனக்கு ஒரு கட்சி தேவையா? இந்த ஒரு மனப்பான்மை வந்து எல்லாருக்கும் நமக்கெல்லாம் இருந்துட்டே இருக்கு. ஜாதி இல்லாம நம்மலாம் இருந்ததே கிடையாது. என்னைய கேட்டீங்கன்னா. நம்ம எல்லாரும் தமிழர்கள். நாம எல்லாரும் இந்த வெளி மொழிக்காரன்லாம் இல்லாம இருந்துட்டா, நம்மலாம் ஒத்துமையா இருந்துருவோம். அப்படின்னு ஒரு மெதப்புல ஒரு ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கவே முடியாது. எந்த ஹிஸ்ட்ரியுமே இதுவரைக்கும் நீங்க கீழ்வெண்மணில நடந்த மெசாக்கர பத்தி படிச்சிருக்கலாம். அது வந்து உங்களுக்கு அசுரன் படத்தோட 2 ஹாஃப்ல வருது. வீரப்பன் விஷயம் வந்து இப்போ இந்த படம் இதுல வருது இல்லையா? விடுதலையில வருது. இப்போ அந்த இந்த டாக்குமெண்ட்ரில வந்து நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்றத பத்தி வருது. எங்கேயுமே நீங்க ஒத்துமையா இருந்த மாரி, நம்ம ஒத்துமையா இருந்த மாரி எங்கேயுமே எனக்கு தெரியல. ரொம்ப டைட்டா அந்த ஜாதிய புடிச்சுக்கிட்டு, ரொம்ப டைட்டா எனக்கு கீழ இருக்கிறவன நான் போட்டு நசுக்கணும். எனக்கு கீழ ஒருத்தன் இருக்கான்னா, அவன் சாவர வரைக்கும் அவன் கழுத்த போட்டு நான் நசுக்கிட்டே இருப்பேன். அப்பதான் எனக்கு சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கு. அத வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன்.
மீண்டும் மாஞ்சோலையில இருக்கிற இன்னும் நெறைய பிரச்சனைகள் பத்தி இன்னொரு ஒரு எபிசோட்ல பேசணும்னு நெனைக்கிறேன். ஒரு டாக்குமென்டரி ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. நான் போன எபிசோட்லயே சொன்னேன். அது இன்னும் நான் பார்க்காததுக்கு காரணம், நான் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு, அத பார்த்துட்டு தனியா அத பத்தி பேசணும் அப்படின்றது தான். தேங்க் யூ.